இன்னைக்கு எப்படி இருக்க போது தெரியல. அவ்வளோதான் கைஸ். இப்போ இதில் வந்து நம்ம வந்து சைடு கட் பண்ண போகிறோம். இதில் தானே, ஆமாம் இதுலேயே தான். இதில் ஒரு போர்டு வரும் பார்த்தீங்கன்னா, ஆரல்வாய் மொழின்னு போட்டு இப்படி அடியில் கீழே சைடில் போகிற மாதிரி ஒரு ஏரோ இருக்கும். இந்த பக்கமாக இருக்கா, அந்த இருக்கு பாருங்க, ஆரல்வாய் மொழி கீழே போகிறோம் நம்ம. மோஸ்ட்டாக வந்துட்டு இதில் கீழே இறங்கிடுவாங்க நிறைய பேர். ஓகே, அவ்வளோதான். இங்கிருந்து ஸ்பீட் பிரேக்கர் இருந்தா இருக்கா, திடீர்னு ஸ்பீட் பிரேக்கர் காணுங்க. இந்த ஸ்பீட் பிரேக்கர் தான். இதில் அப்படியே நேராக போனால் வந்துட்டு நாகர்கோவில் போகலாங்க. எப்படியுமே போகலாம், இதுலேயே நேராக போய் இதில் வந்துட்டு கீழே இறங்கி நேராக போயிட்டு சைடில் ஒரு கட்டு வரும், இதுக்கப்புறம் ஒரு கட்டு வரும். ஸோ அதான் நாகர்கோவிலுக்கு போகிற கட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ எங்கிட்டு போகிறோம் அப்படின்னா, இதில் வந்துட்டு நேராக போயிட்டு ரைட் சைடில் கட் பண்ணுவோம். அப்படியே ஒரு ரூட் இருக்குது நாகர்கோவில் போகிறதுக்கு. நம்ம இப்போ நாகர்கோவில்லாம் போகல, டைரெக்டாக வந்துட்டு குலசேகரம், நாகர்கோவில் போகாமல் குலசேகரம் போகிறோம். இந்த இடம் தாங்க, இதெல்லாம் ஊருக்குள்ளே, அதனால் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும். அதாங்க இதில் நேராக போயிட்டு ஒரு லெஃப்ட்டு. ஸோ இதில் ஒரு காலேஜ் உண்டு, ராஜா காலேஜா ஏதோ ஒன்று உண்டு, அண்ணாத்த அந்த இருக்குங்க. இது என்ன காலேஜுன்னு ஞாபகம் இல்லை, ஏதோ டென்டலா ஏதோ சம்திங் ஒரு காலேஜ் உண்டு. வீடியோ பார்க்குற யாராச்சும் அந்த காலேஜ் படிக்கிறீங்கன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுப்போம். இதான் இருக்குங்க, இதுதான் அந்த ராஜாஸ் டென்டல் காலேஜ். இதான் கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கேன், வரும்போது போகும்போது பார்க்குறது தான். இதாங்க பெரிய காலேஜ். ஸோ நான் மோஸ்ட்டாக வீக்கெண்ட் டைமில் பைக்கில் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் வந்துட்டு பார்ப்பேன், இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் இருப்பாங்க, பஸ் ஸ்டாண்டில் காத்துட்ருப்பாங்க பஸ்ஸுக்காக. முன்னாடிலாம் பஸ்ஸில் போனால் அந்த டைம் நான் பார்த்துருக்கேன். சில நேரம் இந்த ரூட்டில் பஸ் வரும். மோஸ்ட்டாக பேக் வேறு ஒன் சைடாக போதுங்க. மோஸ்ட்டாக பஸ் ஏறி தூங்கிடுவேன், சில நேரம் தான் ஆக்டிவாக இருப்பேன். இது ஒரு ரோடுங்க, இது ஹைவே மாதிரியே வந்துட்டு அதுக்கு ஈடு கொடுக்குற ஒருத்தன். இந்த ரோட்ல சரித்தனமா காத்தடியும், காத்துக்கு மட்டும் இந்த ரோட்ல பஞ்சமே கிடையாது. அதே மாதிரி இது ஒரு பிளெயின் ரோடு, நேரா போகும். ஃப்ரீயா இருக்க டைம்லாம் அவ்வளோ கிளியரா இருக்கும், நம்ம பாட்டு போகலாம். நான் இப்போயே அப்படிதான் போயிட்டு இருக்கிறேன். கார்லாம் வந்தா பறக்கலாம். இன்னைக்குதான் ஏதோ கொஞ்சம் இந்த ரோட்ல வண்டியே பாக்குறேன் நிறைய, இதனால இருக்கும் டீசெண்டா இருக்கும். அவ்வளோதாங்க, இதுதான் இதுல இருந்து நம்ம ஊருக்குள்ள அந்த மாதிரி தான். இதுக்கப்புறம் ஃபுல்லாவே வந்துட்டு மெயினா ஹைவேஸ் மாதிரி இருக்காது, சும்மா நம்ம ஊருக்குள்ள போற மாதிரியே தான் இருக்கும். சரியான புலி. கொஞ்சம் சினாரியோஸும் சூப்பரா இருக்குங்க. இங்கே பாத்தீங்களா, ஃபுல்லா மலை, இந்த பக்கம் மலை, இங்கிட்டு மலை, ரோடு ரெண்டு சைடு செடி, இப்படியே தான் இருக்கும். இன்னும் போக போக அந்த அம்மாவோட அரசு சூப்பரா வாங்க. ஜம்முன்னு ரிங் லைட்லாம் போட்டு, நம்மளும் பசங்களுக்கு போடணும், ரிங் லைட்டு போடுவோம். இப்போதைக்கு அமௌண்ட் இல்லை, இப்போதான் இவனா மாட்டினேன், ஹோல்டர் மாட்டினேன். ஸோ இதுக்கு போச்சு. இப்போ அப்புறம் அடுத்த மாதம் வந்துட்டு க்ளவுக்கு பார்த்து வச்சிருக்கேன். நம்ம சரியான காத்து, காத்துக்கு அப்படி அடிக்குது, சட்டான ஒரு சரியான காத்து அடிக்குது. என்ன மாதிரி காத்துனே தெரியல, இது அப்படி மொத்தம் வண்டியை தள்ளுது ஒரு செகண்ட். அப்படியே நான் ஸ்லோ ஆயிட்டேன், அந்த மாதிரி அடிக்குது. ஸோ இதுல ஒரு கோயில் உண்டுங்க, ஒரு அம்மன் கோயில் உண்டு. இது வந்து ரொம்ப ஃபேமஸான கோவில். எப்பா போகும்போது இந்த கோயிலில் தான் ப்ரே பண்ணிட்டு போவேன். அப்படியே போகிற போக்கில் பண்ணிப்போம். ஓகே கைஸ், கோவிலை தாண்டியாச்சு, ப்ரேயரை பண்ணியாச்சு. எல்லாரும் நல்லா இருங்க, எல்லாரும் நல்லா இருப்பீங்க.
அவ்வளோதாங்க. கொஞ்சம் இதுக்கப்புறம் ரோடும் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். கரடு முரடான ரோட்ஸாக தான் இருக்கும். அப்படியே பொறுமையாக போக வேண்டியதான். பட் எனக்கு தெரிஞ்சு எப்போ இருக்கிற மாதிரி இன்னைக்கு சினாரியோஸ்லாம் இருக்குமோன்னு தெரியலை. ஏன்னா வந்துட்டு எப்போ வந்துட்டு கொஞ்சம் இன்னும் கிளைமேட் இன்னும் டல் மீன்ஸ் இந்த மழை பெய்யும் போது ஒரு கிளைமேட் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் சூப்பராக இருக்கும். நான் என்னைக்காவது ஒரு நாள் அதிகாலை டைமில் உங்களுக்கு காமிக்கிறேன். கண்டிப்பாக ஒரு நாள் அது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு 6 மணி 7 மணி டைமுக்கு நான் வந்துட்டு ஊருக்கு கிளம்பும் போது வீடியோ எடுத்துன்னு வரேன். அப்போ சூப்பராக இருக்குங்க. இண்டிகேட்டர் போட்டுப்போம். இதில் தாங்க இந்த பேரிகார்டு நடுவில் கட் அடிச்சு அங்கிட்ட ஸ்டாப் அப்படின்னு இருக்குல்ல, அங்கே தான் நம்ம போகிறோம். அந்த பேகு தாங்க, துணி இருந்தால் கூட இழுக்காது போல. புக் இருக்கா, அதெல்லாம் அப்படியே ஒரு பக்கம் இழுக்கு. ஸோ இந்த இடத்துல சேஃபாக பார்த்துக்கணும். ஏன்னா வந்துட்டு கார்கள்லேருந்து எல்லா பெரிய வண்டியும் வரும். ஆனால் இது ஹைவே மாதிரி ரோடு கிடையாது, சிம்பிளாக போகிற மாதிரி வரும். ஆம்புலன்ஸ் சண்டே டியூஷன் தான் பிள்ளைகள் பேக்லாம் எடுத்துட்டு போகுது. எக்ஸ்பல்ஸ் பெரிய ஆள் தான். எக்ஸ்பல்ஸ் ஆச்சு அது இமாலயன்னு நினைக்கிறேன். நான் ஏதோ வாய் தவிர எந்த சொல்கிறேன். ஓ மை காட், மேகத்தை பாருங்க. எனக்கு தெரிஞ்சவங்கிட்ட மழை பெய்யும்னு நினைக்கிறேன், தெரியலையே. மழை பெஞ்சானால வீடியோ எடுக்க முடியாது காய்ஸ். அதோட பேக்கில் புக்குகள்லாம் இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் வியூ சூப்பராக. அங்கிட்டு வெயில், அங்கிட்டு கருமேகம். பாவா பார்த்து பாவா, சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி ஏதோ படத்தில் எடிட்டிங்ல பார்க்குற சீன் மாதிரி இருக்குதுங்க. சூப்பராக பாருங்க. மலைக்கு மேலே அங்கிட்டு ஃபுல்லாக மேகம் அப்படி இருக்குது. அங்கிட்டு மழைலாம் அடிச்சு பெஞ்சின்னு இருக்கும் சத்தனம். ஏன்னா அங்கிட்டு மேகம் ஃபுல்லாக நல்லா இறங்கிருச்சு அங்கே. ஆனால் நான் போகிற வழியில் மேகம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு மழை இருக்காதுன்னு நம்புகிறேன், பார்ப்போம். மழை இல்லாத வேற சந்தோஷம், பீஸ்ஃபுல்லாக போயிடுவேன். இப்போ பாருங்க, ஒரு ரோடு இருக்கு. அந்த ரோடு பக்கம் போயிட்டு நான் உங்களுக்கு நின்று காமிக்கிறேன். பாருங்க குட்டி பசங்க. அது ஒரு அப்பா சூப்பர் சீனா இருக்குது. எடுத்தால பார்த்து நேரலாம் போல இருக்குது. மழை ரெண்டுக்கும் அந்த ஃபுல்லா இருக்கிற மலைக்கு கருமேகமும் இருக்கு, வெயிலோட ஷேடும் இருக்குது. சூப்பரா இருக்கு. உங்களுக்கு வியூ தெரியுதா, எப்படி தெரியுதுன்னு தெரியல. பாருங்க. அது என்னது போயா ஷாக் ஆயிட்டேன், என்னடா அங்க மட்டும் மழை பெய்யுதுன்ட்டு. பாருங்க ஒரே வா சரித்தனம். பாருங்க இங்கிட்டு இந்த பக்கமும் மழை, இங்கிட்டும் மழை. சூப்பர் சீனா இருக்குதே. இப்போ பாருங்க. ஓ மை காட், ரொம்ப பெருசா பேசுற மாதிரி இருக்கும். ஆனா இடம் உண்மையில சூப்பரா இருக்குங்க. நான் இத்தனை தடவை நான் சொல்றேன், நான் ரிப்பீட்டடா வர்றேன். நானே இப்படி சொல்றேன்னா அப்ப யோசிச்சு பாருங்க. எப்பவும் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை இந்த இடத்த. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு டிஃபரெண்டான ஒரு 2 கிளைமேட் மிக்ஸ் ஆகிற ஒரு ஸ்டேஜில் இருக்குது. இந்த ரோடு தாங்க. இந்த ரோட்ல நேராக ஏறி அங்கே இறங்கணும்னா கிளியர் வியூ இருக்கும். அங்கே நின்று வேணா பார்க்கலாம். இங்கேயே கிளியர் வியூ தான் பாருங்க. ஃபுல்லாக சூப்பராக இருக்கு. எப்பப்போ அந்த காற்று, இந்த ரோட்லயே நல்ல காற்று இருக்கும். இது தாண்டி இந்த ஒரு பிளைன் ரோடு சொன்னல, அங்கிட்டும் சரித்தனமான காத்திருக்கும். கொஞ்சம் ஸ்லோவா போறதே பெஸ்ட். ஓ சூப்பர். இங்கதாங்க எத்தனை பார்ட் வீடியோவா போக போகுதுன்னு தெரியலங்க. ஏன்னா அத்தனை ஃபுட்டேஜ் எடுக்கிறேன். அப்போ கண்டினியூஸாக எடுத்துருக்கேன். இந்த ரோடு தாங்க ஃபுல்லாக நேராக ஒரே ரோடு, 2 பக்கமும் ஃபுல்லாக வயக்காடு. சினாரியோன்னு வெய்யால இதாண்டா சினாரியோ. சூப்பராக இருக்கு. ஆனால் அந்த ரோடு கொஞ்சம் அந்த வயக்காடு இருக்கு, அதனால அந்த வயக்காட்டில் உள்ள அந்த வண்டிலாம் ஓடி கொஞ்சம் கோடு கோடாக இருக்கும்.
அது மட்டும் கொஞ்சம் பார்த்துருக்கணும். பாருங்க ஃபுல்லாக வயக்காடு சூப்பராக இருக்கு. அருமை அருமை அருமை. நிற்கலாம், பட் அவ்வளோ கிளியராக இருக்குமான்னு தெரியும். என்ன அவ்வளோ கிளியராக தெரியாது. இந்த பக்கம் வரது ஃபுல்லாக வயக்காடு, 2 பக்கம் சூப்பராக இருக்கும் இந்த இடம். யோசிச்சு பாருங்க, காலை இப்போ இந்த இது வந்து ஈவினிங் பாருங்க 5:20 ஆகுது, இப்போவே இப்படி இருக்குது. இதெல்லாம் அப்போ காலையில் எப்படி இருக்கும்? காலையில் நேரத்தில் அந்த ஃபாகுக்கு இடம், இந்த ரோடு யோசிச்சு பாருங்க, சூப்பராக இருக்கும் போகும்போது. நான் 1-2 தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நான் மோஸ்ட்டாக ஈவினிங் தான் போனால், ஏர்லி மார்னிங் வந்துட்டு எப்போவாச்சும் ரேராக தான் போவேன் வீட்டுக்கு. ஸோ தட் அதான். இதுக்கப்புறம் நான் வந்துட்டு பைக்கில் திருநெல்வேலி வேற ட்ரிப் அடிக்கிறதுன்றது ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஸ்மால் சான்ஸ் இருக்குது, பார்ப்போம். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் அந்த பெரிய ரோடு முடிஞ்சுதா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரூட் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு கேரளா சைடு தானே நம்ம பக்கம். நமக்கு இங்கேருந்து நான் போகிற இடத்துக்கு பக்கம் தான் கேரளா. அதனால் பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். ஓரளவு 2 பக்கமும் வந்துட்டு ஃபாரஸ்ட்டாக இருக்கிற மாதிரி, மீன்ஸ் செடி கொடிகள், நடுவில் நம்ம ரோடு இருக்கும். அதுவும் நல்லா தாங்க இருக்கும், சூப்பராக. நான் சொல்கிறேன்ல, எல்லாம் அந்த இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு உங்களுக்கு நார்மலாக தெரியும். மழை கிளைமேட்டுக்கு கொஞ்சம் அந்த அதிகாலை நேரம் அந்த டைம்லாம் சூப்பராக இருக்கும். ஏன் தினத்தில் சொல்கிறேன்னா, நான் பார்த்துருக்குறேன், அதை உங்களுக்கு காமிக்க முடியலையா, அதனால் அது சொல்லியாச்சும் உங்களுக்கு புரிய வச்சிடலாம். நான் கண்டிப்பாக அதெல்லாம் காமிப்பேன். ஆனால் ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அடுத்தடுத்த வீடியோவில் என்னைக்காச்சும் ஒரு வீடியோவில் வந்துடும். நிறைய குட்டி குட்டி லாகெலாம் போடலாங்க, சரியா? யூடியூபே கொஞ்சம் எங்கேஜாக வச்சுப்போம். நிறைய பேர் NS தாங்க வச்சிருக்காங்க. பஜாஜுக்காரனே NS தானுங்க அப்டேட் கொடுக்குறோம். நம்ம பையனை கண்டுக்கவே மாட்டோம். இந்த கண்டுக்கிட்ட லட்சணத்தை பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே மாற்றி வச்சுட்டான். ஓகே தான், நட்டம்னு சொல்ல முடியாது. ஆரம்பிக்கலையா? இல்லைங்க, ஹார்ன் அடிக்க மாட்டான். ஓ மை காட், என்ன கதைன்னு தெரியலையே. தெரியல மக்களே, ஹார்ன் அடிக்க மாட்டேது, என்ன கதைன்னு தெரியல. அந்த வேகத்தில் எல்லாத்தையும் தெரிய கிரிக்க விட்டானா தெரில கைஸ். எங்கிட்டாச்சும் நிப்பாட்டி தான் பார்க்கணும். படிக்குது, பட்டன் பிரச்சனையா? அட படுபாவி டே, ஒரு செகண்ட் லைட்டாக பதற விட்டான். ஏன் அப்படி அடிக்கலன்னு தெரியல. படிக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு பட்டன் தான் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். இப்படிதான் அன்னைக்கு செல்ஃப் ஸ்டார்ட் அமுக்குனா ஸ்டார்ட் ஆகலை, அப்புறம் கொஞ்சம் நல்லா அமுக்கணும்னா ஸ்டார்ட் ஆனா. இன்னைக்கு ஹாரன் இந்த மாதிரி ஒரு சின்ன கோளாறு கொடுக்குறான். இப்போவே மணி 5:30 காய்ஸ். எப்படி கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படியே நான் பொறுமையாக தான் வந்தோம். ஹைவேஸ்லாம் வந்து ஸ்பீடு எடுக்கல, அவ்வளோவா எடுக்கல. கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக அப்படியே பாட்டை கேட்டு வைப் பண்ணிட்டே வந்துட்டோம். இந்த பேக் வேற கொய்யால டென்ஷன் பண்ணுறாங்க. ஒரு பக்கமாக போகிறான், திடீர்னு ரைட் பக்கமாக அழுக்கிறான், திடீர்னு லெஃப்ட் பக்கமாக அழுக்கிறான், திடீர்னே இருக்கிறான். ஓ, எத்தான் பெரிய வண்டி. அருமையான இடம். ஓகே, தூரங்காடு ஜங்ஷன். இந்த இடம் பேர் வந்து தூரங்காடு ஜங்ஷனாங்க.
ஸோ இந்த இடத்தை தாண்டி போய் கொண்டிருக்கிறோம். வண்டி ஃபுல்லாக இங்கிட்டுனாலும் வாராங்க, ஏதோ ஒன் வே ரோடு மாதிரி இங்கே ஐயால. ஸோ இந்த ஊரை தாண்டி போக போகிறோம். இதுதான் மெயின் ஸ்பாட்டு. பாடி ஊருக்குள்ளார போய் போய் போகிறதுமே புரியுதாங்க. ஒரு மசூதி கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு போல, மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது, பார்க்க சூப்பராக இருக்குங்க. மகேந்திரா அட்வென்ச்சர். தாறு வருது, தாரு தான். அதாவது பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போதான் வந்துட்டு இது அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வியூக்குள்ளே போக போகிறோம். இந்த இடத்துல இருந்து போகிறது எல்லாமே வந்துட்டு நல்லா தான் இருக்கும். ஸோ வந்துட்டு இதுல இருந்து கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு மாதிரி போகும். பட் போனதுக்கு அப்புறம் இருக்கிற வியூ சூப்பராக இருக்கும். இதே மாதிரி 2 பக்கம் செடி அந்த மாதிரி. அது தாண்டி இன்னொரு இடம் இருக்குது. அது வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஹில்ஸ் ஏறுற மாதிரி இருக்குங்க. ஸோ ஓகே, அதெல்லாம் காமிக்கலாம் தான் வந்துட்டு வீடியோ ஆன் பண்ணேன். ஆனால் கொஞ்சம் முன்னாடி ஆன் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஓகே, வாட் எவர். வெற்றிகரமாக கைஸ் நினைச்ச மாதிரியே மழை இல்லாம வந்துட்டு வந்துட்டேன். மோஸ்ட்லி வந்துட்டு வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். சூப்பரோ சூப்பர். இதெல்லாம் ஊருக்குள்ள தாங்க, ஊருக்கு நடுவுல தான். ஐயோ மாடு. பி சேஃப் வித் மாடு மக்களே. பைக்கு கணக்குல இருக்கான்னு பார்க்கறதுக்குள்ள நான் கணக்குல தான் இருக்கு. அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதா நானும் உட்காந்துருக்கேன். அதுக்குள்ள கார் வருது, பைக் வருது, வண்டி வருது. இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தான் அந்த சீனை நம்ம பார்க்குறதுக்கு. இதுவே நல்லா தான் இருக்குது. இதுல இருந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக சைடில் பார்த்துக்கலாம், ஃபுல்லாக வந்துட்டு ஃபார்மிங் தோப்பு மாதிரி தான் இருக்கும். ரோடு தான் ஆப்போசிட்ல இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதான் மேட்ரு. எப்படி இந்த சைடில் ரோடு சூப்பராக இருக்கா, இடம் பாருங்க. இந்த சைடு ஃபுல்லாக மரம் தான், தூக்கி விடுது. ஆஹா, வெயில் மேலே மூஞ்சி மேலே அடிக்குதுங்க வெயில். 2 பக்கமுமே ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாமே வந்துட்டு ரப்பர் தோட்டம், இந்த ரப்பர் மரம்லாம் இருக்கும்ல, மோஸ்ட்டாக அதை தான் வச்சுருப்பாங்க. சரியான வைப்ரேஷனுங்க. இந்த இடம் பாருங்க, சூப்பராக இருக்கா. இங்கே ஃபுல்லாக ரப்பர் தோட்டம், ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் போட்டு வச்சுருக்காங்க. இன்னும் போக போக ஃபுல்லாக அது மாதிரி தான் இருக்கும். இன்னும் இது கொஞ்சம் தாண்டி போயிட்டோம்னா ஒரு இடம் வரும், அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் ஓப்பன்லேயே இருக்கும், அந்த இடம் சூப்பராக இருக்கும். நாய்க்குட்டிங்க வேறு வராங்க, இவங்களை பார்த்தா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆமாம், இந்த ரோப்பு பேக் போச்சு. இந்த ஹிப்பில் உள்ள அந்த ரோப்பையும் போட்டு
திரும்பியும் இந்த பேக் சைட்லேயே தான் போயிட்டு இருக்கான். அவனை என்ன பண்ணணும்னு தெரியல. சரி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியது. இன்னும் கொஞ்சம் நேரம் தான், மணி 6 ஆக போகுது. மணி 5:45. இப்போ வெயில் ஏறடிங்க. ஐயோ அந்த இதை காணும். ஃபியூவல் வைசர் இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனாலும் வெயில் அடிக்குது. என்னன்னா என்னோட டிரான்ஸ்பரண்ட் வைசர் கொஞ்சம் ஸ்க்ராச்சஸாக இருக்குங்க. அதனால வெயில் அடிக்கும் போது அது சேர்ந்து எக்ஸ்போஸ் ஆகுது. ஸ்க்ராட்ச் எல்லாம் ரொம்ப தெரியுதா, அது ஒன்று தான் கொஞ்சம் கண்ணுக்கு டிஸ்டர்பாக இருக்கு. முன்னாடி அது என்னது அண்டரா என்னன்னு தெரியல. நான் ஒரு லாயர் போல. சூப்பரா போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் இந்த வெயில் மட்டும் கண்ணு மறைக்குதுங்க. அவன் ஒருத்தன் தான் பிரச்சனை பண்றான். வெயில் அடிக்கிறதுல நமக்கு இப்போ பாசிட்டிவாகவும் இருக்கு, நெகட்டிவாகவும் இருக்கு. இதை பார்த்தீங்களா, உள்ள ஃபுல்லா மரமா இருக்கா. இதெல்லாம் தென்னை, ரப்பர் கிடையாது. கண்ணு தெரியலடா. அப்பா சரியான கிளாருங்க. கொஞ்சம் மரங்கள்லாம் வந்து மறைச்சதுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கு. வா வா வாட் அ கூல் பிளேஸுங்க. பார்த்தீங்களா, அப்படியே உள்ள வர வர எனக்கு அப்படியே கூலிங் ஃபீல் ஆகுது. லைட்டா அப்படியே மைல்டா மாறுது. இவ்வளவு நேரம் மேலே அடிச்சிட்டு இருந்த வெயில்லாம் போயிட்டு இந்த கூலிங் தெரியுது. ஐயோ பெரிய தொல்லையா இருக்குங்க இதை வைசரை போட்டுட்டு ஓட்டுறது. இத்தனைக்கும் கிளியர் வைசர் தான் போட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு கலர் வைசர் போட்டால் காலையிலைக்கு நல்லா தான் இருக்கும். பட் கிளியர் வைசர் தான் நமக்கு நல்லா இருக்கு. நைட்டுக்கும் சேர்த்து ரெண்டுத்தையும் தூக்கிட்டு அலைய முடியாதுல்ல. அதான் சரி இன்னொரு கிளியர் வைசர் வாங்குறோம். ஒன்று நைட் வைசர் வாங்கணுங்க. காலையிலைக்கு இதுக்கும் அதுவே மாறிக்கு வந்துருமா, போலரைஸ் தான் இருக்கும், அது வாங்கணும். இல்லைன்னா கிளியர் வைசர் வாங்கி அதில் போலரைஸ் ஸ்டிக்கர் ஓட்டணும். ரெண்டு ஏதாவது ஒன்று. ஸோ இங்கெல்லாம் கொஞ்சம் ஆடியோ நல்லா கேட்கும்னு நம்புகிறேன். ஏன்னா இங்கெல்லாம் கொஞ்சம் காற்று கம்மி தான், ரொம்ப இல்லை. ஓகே கைஸ், இந்த இடமே எப்படி இருக்கா, இதுக்கு மேலே ஒரு இடம் இருக்கு, அங்கே போவோம். அப்படி இருக்கும் இடம். இங்கெல்லாம் ஒரு நாள் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணுங்க. ஃப்ரெண்டு அவனாத்து கூப்பிட்டு வந்தாடுவான். இடம் ஒரு சூப்பராக இருக்கும், பார்த்துலே இருப்பான். அப்படி இருக்கும் இடம். இது வந்துட்டு சுருளக்காடான்னு தெரியல, பட் சம்திங் சுருளக்கோடு இல்லை காடு ரெண்டு ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ இதில் நம்ம ஒரு யூட்டன் அடிக்கணும். இதுக்கப்புறம் தாங்க ஆட்டமே. இது வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஹில்ஸ் ஏறுற மாதிரி இருக்கும். குலசேகரம் திருப்பரப்பு சாரி குலசேகரம் திருப்பரப்பு மீன்ஸ் குலசேகரம் தனி ஊர், திருப்பரப்பு போகிற வழி தான். போகிற வழினா அதுவும் குலசேகரத்துலேருந்து போகணும். நம்ம போகிற வழியிலேருந்து நம்ம போகிற வழியில் ஒரு 2 டிவிஷன் வரும், ரைட்டு லெஃப்ட்டுன்ட்டு. ஸோ அங்கே நம்ம லெஃப்ட் போனால் நம்ம ஒரு ரைட்டு போனால் திருப்பரப்பு வரும். இப்படி சூப்பராக இருக்கா, 2 பக்கமும் செம்மையாக இருக்கும். இந்த ரூட்டில் தாங்க வருவேன். சொன்னோம்ல காலையில் வருவேன்ட்டு, அதெல்லாம் இந்த ரூட்டில் தான் வருவேன். அப்போ யோசிச்சு பாருங்க, அடிக்கிற அந்த ஃபாகுக்கும் இதுக்கும் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. இப்போவே கண்ணு தெரிய மாட்டேது இந்த வெயிலுக்கு. ஒரு ஆட்டோ சத்து நிறுத்தி போட்டிருக்காருங்க. நான் அது மூவ்மெண்ட்ல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நேராக போய் சொருவி இருப்பேன். அப்படி மெதுவாக தான் போகிறேன் இந்த இடத்துல. சத்தியமாக கண்ணு தெரியல. கரெக்டாக ஹெல்மெட் நடு மத்தியில் வந்து விழுது. இடத்த பார்த்தீங்களா? வா டேய்,
நல்ல மழை வேறையாங்க இங்கிட்டு, காற்றும் மழையும் இருக்கா. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய மரம்லாம் வந்துட்டு இடிஞ்சிங்க பாருங்க, முறிஞ்சு விழுந்து கிடக்குதுச்சு. நான் போன டைம் காரில் வரும்போது ஒன் டைம், இப்போ ரீசெண்டாக காரில் வந்துட்டு போனேன். அப்போ வந்து ஐயோ பைக் இங்கிட்டு வருதுன்னு நினைச்சேங்க. இப்படி தான் வந்தான் அவன், இங்கிட்டு வந்து அப்படி கட்டாரான். நான் ஒரு செகண்ட் அவன் எனக்கு நேரம் வரான்னு நினச்சிக்கிட்டேன். லைட்டாக ஜெர்க்காயிட்டேன், வேற ஒன்றுட்டா. அப்படி ரூட்டு சூப்பராக இருக்கா. அதான் இங்கே கேமரா ஆன் பண்ணேன். பேக் ஒரு பக்கம் இழுக்குது. அவ்வளோதான் காய்ஸ், ஊருக்கு ஒரு மிக அருகில் வந்துட்டோம். இந்த ரோடை முடிச்சுட்டு அப்படியே ஊர் தான். இந்த ரோடும் கொஞ்சம் பிடிக்கலையா, ஆனால் இந்த ரோடெலாம் வந்துட்டு நல்லா பிளைனாக சூப்பராக இருந்துச்சுன்னா அருமையாக இருக்கும். அப்போ இதுக்கப்புறம் இங்கிட்ட இருந்துலாம் வந்துட்டு கேரளா சைடு, நாகர்கோவில் சைடில் இருக்கிற நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குல்ல கேரளா சைட்லலாம், ஆனால் ஓரளவு பக்கமாக தான் வரும். வந்துட்டோம் நம்ம, மோஸ்ட் ஆஃப் குலசேகரம் வந்தாச்சு. அவ்வளோதான், இந்த இடத்துல இருந்து போயிட்டு நம்ம உள்ளே போகணும். அவ்வளோதான் மேட்ரு. இதே நமக்கு வந்துட்டு உள்ளே வந்த மாதிரி தான். ஐயோ இங்கே நிறுத்தான்னு நினச்சேன், கிராஸ் பண்ணி வந்துட்டேன். இதுக்கப்புறம் இங்கிட்டு நிறுத்துவோமா. அப்பாடி ஐ ஸோ சேடு, கியரை விட்டேங்க. இந்த பாருங்க, ஃபுல்லாக ரப்பர் தோட்டம், ரப்பர் மரம், இங்கிட்டும் ரப்பர், ஃபுல்லாக ரப்பர். வெயில் வேறு அடிக்கி, வெயிலே கண்ணு மேலே வந்து அடிக்கிறேப்பா. நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு பார்த்தா செட் ஆக மாட்டேன். எனக்காவது ஒரு நாள் என்னோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நீங்கள் வரணுங்க. ஓகே காய்ஸ், அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன்.